வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்ற சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸில் டெய்லி டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டால் 5 மேக்ஸ் சம்ஸ்களை எடுத்து சால்வ் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கான 5 சம்ஸ்களை பார்க்கலாம், 5 கணக்குகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தென் ஃபைண்ட் த டயமீட்டர். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. என்ன கேட்டிருக்காங்க? டயமீட்டர், விட்டம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 4πr². என்ன 4πr²? இந்த வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 154ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸை கண்டுபிடிச்சி அதை டயமீட்டராக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4πr²ங்களா, 4 பைக்கு வேல்யூ என்ன, 22/7. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் வேல்யூ தெரியாது, ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் r² அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 154. இந்த 154 22 வச்சு அடித்தோன்னா 7 முறை அடிக்கும். எத்தனை முறை? 7 முறை அடிச்சோன்னா 154. இப்போ இங்கே இருக்கிற 7 மேலே போயிடும். அப்போ r², இங்கே ஒரு 4 இருக்குது, அடுத்ததாக இங்கே r² இருக்குது, கீழே 7 இருக்குது, அடுத்ததாக ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரு 7 இருக்குது. அப்போது டிவைடில் ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிற 7 ஈக்குவலை தாண்டி போச்சுன்னா இங்கே பெருக்கலுக்கு போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா 4r². இந்த இடத்துல இது மட்டும்தான் இருக்கும், இது 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இந்த 154 அடித்து 7 கிடச்சிருக்குங்களா? அப்போ 7 கூட கீழே இருக்கிற 7 சேர்த்தனா 49. அப்போது 4r² ஈக்குவல் டு 49ன்னு கிடைக்கும். நமக்கு இப்போது r² வேல்யூ தான் தெரியும் தேவை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா r² மட்டும் இங்கே வச்சுட்டு 4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா அது வகுத்தல் ஆகிடும், டிவைடட் பை 4. இப்போ என்ன, இங்கே r² இருக்குது, நமக்கு தேவை r. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகி r ஈக்குவல் டு 49க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும், 7. அடுத்ததாக 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 7/2ன்னு கிடைக்கும். 7/2 அடித்தா என்ன கிடைக்கும், 3.5. 7ல் பாதி எவ்வளோ, 3.5. ஓகேங்களா? அப்போ ஆரோட வேல்யூவாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3.5. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பாருங்கள், விட்டம் கேட்டிருக்காங்க, அதாவது டயமீட்டர் கேட்டிருக்காங்க. r ஈக்குவல் டு d/2. இந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாது. இதை வச்சு தான் நம்ம இருக்கிற சம்மை சால்வ் பண்ண போகிறோம். r வேல்யூ நமக்கு இருக்குது, ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டயமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ r வேல்யூ 3.5. இப்போ நமக்கு தேவை டயமீட்டர் வேல்யூ தான் தேவை. அப்போ d/2, இங்கே இருக்கிற d வேல்யூ தான் நமக்கு தேவை. இந்த 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். டிவைடில் இருக்கிற 2 இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ d ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குன்னா, d ஈக்குவல் டு இந்த கீழே இருக்கிற 2 வகுத்தல் இருக்குது, அந்த பக்கம் போன பெருக்கல் ஆகிடுங்களா? அப்போது d ஈக்குவல் டு 3.5, 3.5 × 2, 3 2 டைம் பெருக்குனா என்ன வரும்னா 7. அப்போ ஆன்சர் 7 சென்டிமீட்டர். விட்டம்னு கேட்டதால், டயமீட்டர் கேட்டதால் 7 சென்டிமீட்டர்னு வந்துச்சு. அதுவே ரேடியஸ்னால் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா 7/2, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7/2 3. ஓகேங்களா? 3 வந்திருக்கும். ஆர்னு கேட்டால் 3.5, இங்கே கொஸ்டினில் டயமீட்டர் கேட்டிருக்காங்க, அதனால் டயமீட்டர் நமக்கு என்ன கிடச்சிது, 7ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் p ஈக்குவல் டு 8,000, r ஈக்குவல் டு 5% per annum and n ஈக்குவல் டு 3 years. இதுக்கு முன்னாடி நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் செம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 2 வருஷத்தை வச்சு பார்த்தோம், n ஈக்குவல் டு 2ன்னு வச்சு பார்த்தோம். இன்றைக்கி 3 வருஷத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 வருஷத்துக்கான வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணி போகிறோம். இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம்னு கொடுத்தாலே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வருஷத்தை தான். 2 வருஷம்னா ஒரு ஃபார்முலா, 3 வருஷம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன, p × r/100 the whole square. இதுதான் வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இதுவே 3 வருஷமாக கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலா தான். நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா புதுசாக r/100 + 3, r/100 + 3 இதை ஆட் பண்ணி போட்டோன்னா இதுதான் 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? p × r/100 the whole square, r/100 + 3. ஓகேங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்குன்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பாருங்கள், p-யோட வேல்யூ 8000, அடுத்ததாக r-ஓட சதவீதம் 5. ஓகேங்களா? இது மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், p-யோட வேல்யூ 8000ங்களா, 8000, r-ஓட வேல்யூ எவ்வளோ, 5. ஓகே, 5%, அதனால் 5/100. அடுத்ததாக r-ஓட வேல்யூ திரும்பவும் 5/100 + 3. இப்போ பாருங்கள், 8000, இங்கே மேலே என்னென்னா ஸ்கொயர் இருக்குது, அதை வந்துட்டோம் பாருங்கள், ஸ்கொயர். அப்போ 8000 × 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25, 100 ஸ்கொயர் பண்ணோன்னா நான் 100 × 100ன்னு எழுதிக்கிறேன், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா கீழே பேஸில் எதுவுமே இல்லை, அதனால் எல்சிஎம் எடுத்த மாதிரி கீழே 100 வந்துடும். இதை ரெண்டுத்தையும் 100 × 3 எவ்வளோ, 300, 300 + 5 305. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 0க்கு 2 0 கேன்சல்,
இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல். அடுத்ததாக 25 அடிச்சேன்னா ஒரு 25 25 4 25 100 ஒரு 4 4 2 4 8. மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, கீழே 10 இருக்குது, இங்கே 305 இருக்குது. இந்த 10 305ஆல் வகுத்துனா என்ன வரும்னா 30.5ன்னு கிடைக்குங்களா? இவ்வளோன்னு கிடைக்கும். 10க்கு ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வந்துடும். அப்போ என்ன வரும்னா இங்கே 2 இருக்குது. அடுத்ததாக இங்கே 10ஆல் இந்த 305 அடிச்சோன்னா என்னென்னா 30.5ன்னு வரும். இதை பெருக்குனா என்ன வரும்? 32 60 0.5 சேர்த்தனா 1. அப்போ எவ்வளோ வரும்? 61 ரூபாய். புரியுதுங்களா? 30 2 டைம் பெருக்குனா 61 கிடைக்கும். 30 30 60 0.5 சேர்த்தா 1. அப்போ 61 ரூபாய். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ ஒன்று வந்ததுக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ரூபாய் 61 ஆன்சரில் இருக்குது, ஆப்ஷனில். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வருஷத்துக்கு பார்த்துருக்கோம். இது 3 வருஷத்துக்கான சம். ஓகேங்களா? ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P × R/100 த ஹோல் ஸ்கொயர்னா 2 வருஷம், கூடவே R/100 + 3 இதை சேர்த்திங்கன்னா 3 வருஷம். இந்த கொஸ்டினை பாருங்கள். இது எந்த எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னு தெரியல. நண்பர் ஒருத்தர் அனுப்பி டவுட் கேட்டிருந்தாரு. அதை சால்வ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். மறந்து போய் கடைசியில் இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கேள்வியை பாருங்கள். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் இயர்ஸ் இன் விச் a sum of money put out at 20% compound interest will be then doubled is 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த 100 ரூபாய் எப்போ டபுள் ஆகும்? 100 ரூபான்றது அசல். இந்த அசல் கூட வட்டி சேர்ந்து எப்போ 200 ரூபாய் ஆகும்? அதாவது எந்த வருஷத்தில் 200 ரூபாய் ஆகும்? அந்த பொருள் அந்த காசோட வட்டி சதவீதமும் 20% கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் அசல்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எந்த வருஷத்தில் வட்டி வந்து 100 ரூபாயை கிராஸ் பண்ணுது? அதுதான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு 100 ரூபாய் இருக்குது, நான் 20% வட்டி போட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? 20/100 அடித்தனா 20 ரூபா வருது. எவ்வளோ? 100 ரூபாய்க்கு வட்டி ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 120 ரூபாவா ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கூட்டு வட்டின்றதுனால 120 ரூபாயை அசலாக எடுக்க போகிறோம் 2வது வருஷத்தில். தனி வட்டினா வருஷத்துக்கு வட்டி சேமாக இருக்கும். 100 ரூபானா 10 ரூபா வட்டினா அடுத்த வருஷமும் 10 ரூபா தான் வட்டி இருக்கும். ஆனால் கூட்டு வட்டியில் என்னென்னா ஃபஸ்ட்டு வருஷத்தில் இருக்கிற அசலையும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டியும் சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? 100 + 20 120 ரூபாய். வட்டியாக பார்த்தோன்னா 20 ரூபாய் கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை அசல் கூட சேர்த்து 120 ரூபாயா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கிடைக்குது. ஓகேங்களா? 2வது வருஷத்துக்கு எடுத்தோன்னா இப்போ 120 ரூபாய்க்கு 20% வட்டி போட்டு கேல்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0, இன்னொரு 0க்கு இன்னொரு 0. அப்போ 12 2 24. அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட அசல் எவ்வளோ இருக்குது? 120 ரூபாய். அந்த 120 கூட 24 கூட்டினோன்னா 4 4 4. அப்போது அசல் எவ்வளோ ஆகிடுச்சு? 144 ரூபாய் 2வது வருஷத்தில். இப்போ 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 3வது வருஷத்துக்கும் இதே தான். இப்போ நம்ம அசலாக எவ்வளோ எடுத்துக்கணும்னா 144 எடுத்துக்கணும். அந்த வருஷத்தோட அசலையும் எடுத்துக்கணும், அது கூட சேர்த்து வட்டியும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? 144 × 20%. இதுக்கு 20% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஒரு 0க்கு ஒரு 0, 2 2 5 2 10. 144 / 5. 144 5ஆல் வகுத்துனா என்ன கிடைக்கும் பாருங்கள்? 3 5 15 போய்ட்டுங்களா? அப்போ 2 5 10, பேலன்ஸ் 4 44, 8 5 10, 8 5 10, பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 8 5 40, பேலன்ஸ் 4, திரும்பவும் புள்ளி வச்சோன்னா 0. அப்போது 8 5 40. அப்போது 28.8 வருது. வட்டியாக எவ்வளோ கிடைக்குது? 28.8. நம்மக்கிட்ட அசல் எவ்வளோ இருக்குது? 144 ரூபாய். இப்போ இதையும் கூட்டினோன்னா எவ்வளோ வருதோ அதுதான் அடுத்த வருஷத்துக்கான அசல். அப்போ 8 8 4 12, பேலன்ஸ் 1 3 4 7. அடுத்து அப்போ எவ்வளோ வருதுன்னா 172 ரூபாய் 8 பைசா 80 பைசா. இல்லை 172 ரூபாய் 80 பைசாவாக ஆகுது. எந்த வருஷத்துக்கு? 3வது வருஷத்தில். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த வருஷம் இந்த 100 ரூபாயை அந்த வட்டி கிராஸ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதில் 172 ரூபாயில் எடுத்தோன்னா 100 ரூபாய் என்பது அசல். ஓகேங்களா? வருஷம் வட்டி போட்டு அந்த வட்டியும் அசல் கூட சேர்த்து வருஷம் கூட்டி 172 ரூபாய் 80 காசு ஆயிருக்கு. இப்போது இன்னொரு வருஷத்தை நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். அப்போது இது 200 கிராஸ் பண்ணுதான் பார்க்கலாம். 100 ரூபாய் வட்டி 100 ரூபாய் அசல். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது டபுள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 ரூபாய் என்பது வட்டியோடு சேர்த்து 200 ரூபாய் எப்போ ஆகுதோ அதுதான் ஆன்சர். அந்த வருடம் தான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 172.8 நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 172.8 இதுக்கு 20% / 100. இது அடிச்சுன்னா 1 5 1 20 20 5 20 100. அப்போது 172.8 5ஆல் வகுக்கணும். 172.8 5ஆல் வகுத்தனா ஆன்சர் கிடைக்கும். 2 3 5 15, பேலன்ஸ் 2 22, 4 5 20, பேலன்ஸ் 2 புள்ளி மேலே வச்சுப்போம். அடுத்ததாக ஒரு 0 இல்லை 8 இருக்குங்களா? 8 28 5 5 25ங்களா? 5 5 25, பேலன்ஸ் 3, திரும்பவும் ஒரு 0 சேர்த்தனா
எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா 6. அப்போ வட்டியாக எவ்வளோ கிடைக்குது 4வது வருஷத்துக்கு 34 ரூபாய் 56 காசுகள். இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 172.80 பைசா இருக்குது ஆல்ரெடி. அப்போ இது கூட 172.80 பைசா கூட இந்த 34 ரூபாயை சேர்க்கணும். சேர்த்தனா நமக்கு 200 ரூபாயை தாண்டி போச்சுன்னா இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த ஆண்டு 4வது வருஷம் தான் அந்த காசு வந்து டபுள் ஆகிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், கூட்டலாம். 6 8 5 13, பேலன்ஸ் 1, 3 4 7, அடுத்ததாக 7 3 10 கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ 207 ரூபாய் 36 பைசா வருது. நம்ம கணக்குப்படி என்னென்னா ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபாவாக எடுத்தோம். அடுத்த வருஷம் வட்டி போட்டு 20% வட்டி சேர்த்தோன்னா 120 ரூபா ஃபஸ்ட்டு வருஷத்தில். 2வது வருஷத்தில் வட்டியோடு சேர்த்து 144 ரூபாய் ஆச்சு. 3வது வருஷத்தில் வட்டியோடு சேர்த்து 172 ரூபாய் 80 காசு ஆச்சு. 4வது வருஷத்தில் தான் டபுள் ஆகுது. அதாவது 207 ரூபாய் 36 காசு. இதில் 100 ரூபாய் என்பது அசல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி, செகண்ட் வருஷம் வட்டி அப்படியே கூட்டி ஆட் ஆகி கூட்டு வட்டிப்படி 207 ரூபா 36 காசு எந்த வருஷத்தில் வருதுன்னா 4வது வருஷத்தில் வருது. ஓகேங்களா? இதை நம்ம வேறு மாதிரியும் போடலாம். ஃபார்முலாவில் A = P இன்ட்டு அந்த ஃபார்முலா வரல A = P × 1 + R/100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாலையும் போடலாம். ஆனால் நம்ம என் வேல்யூ வந்து மாற்றி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். 3 போட்டு பார்க்குற மாதிரி, 4 போட்டு பார்க்குற மாதிரி. அதுவும் இல்லாமல் பவரில் வேல்யூ போட்டு நம்ம அடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த மாடலில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சுலபம் தான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சில இடத்துல டிவைட் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி ரொம்ப எளிமையாகவே இந்த சம்மை போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த சம்மை பார்ப்போம். அடுத்து ஒரு ரீசனிங் சம். நண்பரே புரிஞ்சிடுச்சுங்களா? அவர் 2 டைம் கேட்டுட்டாரு. ஃபஸ்ட்டு டைம் நான் அன்றைக்கே போகிறேன்னு சொன்னேன், பட் மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவருக்கான அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த சம்மை பாருங்கள். இது ஒரு ரீசனிங் சம். இந்த வேர்ட் எஜுகேஷன் இஸ் நோட்டட் அட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் த வேர்ட் ஸ்கூல் இஸ் நோட்டட் as. இது எப்படி எடுத்துருக்காங்க? நம்ம ஈக்கு வந்து எஃப்னு எடுத்திருக்காங்க, டிக்கு வந்து சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி மென்ஷன் பண்ணால் ஸ்கூலுக்கு என்ன வரும்? இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ஈக்கு வந்து எஃப்னு எடுத்திருக்காங்க. ஈக்கு அடுத்த எழுத்து என்ன? ஏபிசிடியில் எஃப். அப்போ எஸ்ஸுக்கு அதே மாதிரி தான் நம்ம பண்ணோம். எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஸ்ஸுக்கு அடுத்து டி. ஓகேங்களா? ஏபிசிடியில் எஸ்ஸுக்கு அடுத்து டி. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் டி. எல்லாத்துலேயுமே டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த லெட்டர்ஸை பார்ப்போம். அடுத்து பாருங்கள், டி இருக்குது. டிக்கு என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள், டி இருக்குது. இங்கே டிக்கு சி எடுத்திருக்காங்க. அப்போது டிக்கு முன்னாடி எழுத்து தான் சி. அப்போது முன்னாடி இருக்கிற எழுத்து தான் பார்க்கணும். அப்போ சி இருக்குது, சிக்கு முன்னாடி எழுத்து என்ன? பி. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. டிபியில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த லெட்டருக்கு போவோம். அடுத்த லெட்டர் பாருங்கள் என்ன இருக்குது? அடுத்த லெட்டர் யூ. ஓகேங்களா? யூ, இங்கே டபிள்யூ. ஏபிசிடியில் யூக்கு அடுத்து என்ன வரும்? யூ வி டபிள்யூ இப்படி வருங்களா? அப்போது ஹெச் இருக்குது. இங்கே நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ஸ்கூலில் ஹெச் இருக்குது. அப்போ 3வது லெட்டர் அடுத்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இருக்கணும். HIJ. ஓகே, இங்கே யூ இருக்குது. யூக்கு அடுத்து இவங்க யூவை விட்டுட்டு வியை விட்டுட்டு டபிள்யூ எடுத்துருக்காங்க. நமக்கு ஹெச் இருக்குது. அப்போ ஐயை விட்டுட்டு ஜே எடுக்கணும். அப்போது அடுத்த லெட்டரும் ஜே இருக்குது 2 ஆப்ஷன்லேயும். அப்போது அதுக்கு அடுத்த லெட்டருக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லெட்டர் போகலாங்களா? அடுத்த லெட்டர் சி, இங்கே ஏ. அப்போ பாருங்கள், சிக்கு முன்னாடி எழுத்து பி, அதுக்கு முன்னாடி எழுத்து ஏ. அப்போது ஓ இருக்குது. ஓகேங்களா? ஓக்கு முன்னாடி எழுத்து என்ன? LMNO இப்படி வருங்களா? முன்னாடி எழுத்து என்ன? அதுக்கு முன்னாடி எழுத்து ஏன்னா சி இருந்துச்சு, அவங்க பியை விட்டுட்டு ஏ தான் அதுக்கு ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஓ இருக்குது, என்னை விட்டுட்டு எம்ஐ எழுத போகிறோம். எம் எழுதுனா ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், TBJM. எஸ், ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் கடைசி வரலும் போடணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு அடுத்த சம்முக்கு போயிடலாம். ஓகேங்களா? டைமை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஃபைண்ட் த LCM ஆஃப் 21x²y 35xy². 21x²y 35xy² மீப்போமா காண்க. எல்சிஎம்னாலே பெரிய நம்பர், பவரில் பெருசு எதுதோ அதுதான் எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் பேசிக் கான்செப்ட். அடுத்ததாக எப்பவும் போல் 21 35க்கு எல்சிஎம் எடுப்போம். பார்க்கும்போதே தெரிஞ்சு 7வது வாய்ப்பாடில் வருன்னு 3 7 21 5 7 35. திரும்ப 3வது வாய்ப்பாடு 1 5, திரும்ப 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 1. 3 7 21, 21 × 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? எல்சிஎம் ஒரு 5 5 5 2 10. அப்போ 105. ஓகேங்களா? நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டோம், 105 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததான் நம்ம இப்போது XYயை கம்பேர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்சிஎம்னாலே என்னென்னா பெரிய வேல்யூ பவரில் எது இருக்கோ அதுதான் எடுக்கணும். அப்போ x² இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? x² தான் வரும். 105 நம்பருக்கு எல்சிஎம். அடுத்தது x² எக்ஸான்னு கேட்டோன்னா பெரிய வேல்யூ தான் எடுக்கணும். அடுத்ததாக y² கேட்டால் y². அப்போ ஆன்சர் என்ன? 105 x² y². ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 சம்ஸை பார்த்துட்டோம். நாளைக்கு இதே மாதிரி 5 கணக்குகள் வீடியோவில் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.